அப்புறம் வந்து ரிவர்ஸ் மோடு. ரிவர்ஸில் இழுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரிவர்ஸ் மோடு போட்டு விட்டு நம்ம லைட்டாக ஆக்சிலேட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது. 107, 109, அதாவது நிஞ்சா பைக்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா. ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரானா ஷோரூமில் தான் வந்து இருக்கிறோம், கோயம்புத்தூர். ஓகேங்களா. ஸோ இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பைக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் லுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். பேட்டரி போட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஓடும். நம்ம ஃபியூல் போட்டு வந்து பைக்கை வந்து ஓட்ட முடியாது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பைக்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்பீடு வந்து நம்ம போக முடியாது. பட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீடு வந்து நல்லாவே வந்து போகலாம். ஒரு 120க்கு மேலே வந்து அசால்ட்டாக நம்ம வந்து போக முடியும். அதில் வந்து நிறைய மோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சூப்பர் மோடு, டிரைவிங் மோடு, அப்புறம் வந்து ரிவர்ஸ் மோடு. ரிவர்ஸில் இழுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரிவர்ஸ் மோடு போட்டு விட்டு நம்ம லைட்டாக ஆக்சிலேட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பைக் வந்து ரிவர்ஸில் வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மோடில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே வந்து போகாது. ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். டிரைவிங் மோடில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு எவ்வளவோ அது வரைக்கும் நம்ம போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் வந்து எந்த அளவுக்கு வந்து பவர் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது நல்லா ஒரு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவாக வந்து பைக் வந்து இருக்கிறோம். ஒரு சூப்பர் பைக்கை ஓட்டுற ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இந்த பைக் ஓட்டினா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைக்கோட லுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்குது. அதாவது நிஞ்சா பைக்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோட லுக்கு வந்து இருக்குது. நான் பார்த்தோன்னே அதை நினச்சேன், என்னடா நிஞ்சா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த ஸ்பீடோமீட்ரு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கியர் கிடையாது, கிளச்சு வந்து கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பிரேக் தான், இதுவும் பிரேக் தான், இதுவும் வந்து பிரேக் தான். இந்த பிரேக் பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 டயருமே சேர்ந்து வந்து பிரேக் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் மட்டும் பிரேக் பண்ணுறதுக்கு, இது பார்த்தீங்கன்னா 2 வீலும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்க்கிங் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து நிறுத்தும் போது கார்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து இந்த பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. பைக் வந்து கீழே வந்து சாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மேட்லேயோ இதில் நிறுத்தணும் அப்படின்னா சில பைக்கில் நான் என் பைக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கியர் போட்டு வந்து நிப்பாட்டுவேன். பட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கியர் இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக் இப்போது ஆனில் இருக்குது. அதாவது பைக் வந்து இப்போது ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணல, கீ மட்டும்தான் போட்டேன். பட் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஆக்சிலேட்டர் பண்ணால் போதும் பைக் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து போக ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பைக்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சவுண்டுமே இப்போ வரைக்கும் வந்து கொடுக்கல. பட் வந்து சவுண்டு வந்து கொடுப்போம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து புக்கிங்லாம் வந்து பைக் இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா பைக் வந்து லான்ச் பண்ணல. ஸோ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ சவுண்டு வந்து இதுமாரி வந்து ஆட் பண்ணுவோம். நீங்கள் வந்து மொபைல்லே பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிக்கலாம், எந்தெந்த சவுண்ட்லாம் வந்து வேணுமோ அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கலாம். அதாவது நம்ம வந்து ஆக்சிலேட்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பைக்கில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுக்க முடியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா பைக்கில் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் வந்து சவுண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து எந்தளவுக்கு காட்டுமோ அப்படி நம்ம பைக்லாம் காட்டும் இல்லையா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து எந்தளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் வந்து ஒரு 50% வந்து இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து RPM. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு காட்டும். இது வந்து ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது பிரேக் பிடிச்சோம் அப்படின்னா பைக் வந்து ஆஃப் ஆயிரும். 2 பிரேக்கில் எந்த பிரேக் பிடிச்சாலும் சரி பைக் வந்து ஆஃப் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து கிளச்சை வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா, சில இடத்துல நம்ம போய்கிட்டு இருப்போம், டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சை பிடிச்சி தான் நம்ம வந்து கியரை குறைக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த ஆப்ஷன் இல்லாதனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கை பிடிச்சாலே பார்த்திங்கன்னா பைக் வந்து ஆஃப் ஆயிரும். திரும்ப வந்து பிரேக்கை விட்டுட்டாலே போதும் பைக் வந்து ஆன் ஆயிரும். ஆனால் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுலாம் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் ஓட்ட அது வந்து பழகிக்கணும் நண்பா. ஸோ இந்த பைக்கை வந்து ஒன் டைம் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 125 கிலோமீட்டர் வந்து நம்ம போக முடியும். ஒன் டைம் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஆகும். நம்ம 4 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பைக் எடுத்துகிட்டு ஒரு 125 கிலோமீட்டர் வந்து நம்ம அசால்ட்டாக வந்து போயிட்டு வரலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டூரிங்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து இப்போதைக்கு செட் ஆகாது. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா டூரிங்க்கு வந்து இது செட் ஆகும்னு சொல்லுவேன். இது வந்து இப்போதைக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கான ஒரு மெயினான ஒரு பைக்கு, ஒரு நல்ல பைக்னே சொல்லலாம். ஸோ டூரிங்க்கு வந்து ஏன் செட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஹேண்ட்பார்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே அப்பா தான் இருக்குது. ஸோ டூரிங் போகும்போது நல்லாவே இருக்கும். பட் டூரிங் போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேட்ரி சார்ஜ் போடுறதுக்கான இடங்கள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா
திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பேட்ரி பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலான்ட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் வைக்கல, பேட்ரி பாயிண்ட் வந்து இனிமேல் வைக்க போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் சார்ஜ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு ஓட்டுற மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா இந்த பைக்கை வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ நான் வந்து பைக்கை வந்து ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டயர்லாம் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான் 2 டயருமே. அதே மாதிரி பிரேக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க 2 வீல்லையுமே பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாவி போட்டே இருக்குது. நான் இப்போ வந்து ஆக்சிலேட்டர் பண்ணால் மட்டும் போதும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி போக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ப்ராக்டிஸ் மோடில் வந்து நான் பைக் வந்து வச்சுருக்கிறேன். நம்ம வந்து பைக் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மோடெலாம் வந்து கையிலே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனையுமே இல்லை. இப்போ நான் ஆக்சிலேட்டர் பண்ணால் மட்டும் போதும் பைக்கு போகும் பாருங்கள். பார்த்தீங்களா, பைக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இல்லை. அதாவது சவுண்டே சுத்தமாக கிடையாது, ஈஸியாக வந்து பைக்கு போகுது. ஸோ பைக் வந்து போய்கிட்டு இருக்குது ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போய்கிட்டு இருக்குது ப்ராக்டிக்ஸ் மோடில். 43, 45க்கு மேலே ஏறாதுன்னு சொன்னாங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஸோ அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து பிரேக்கை வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பைக் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நம்ம எப்படியும் பிரேக் பிடிச்சி தான் ஆகணும். பிரேக் பிடிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா பைக் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆயிடுது. ஸோ பழக்கம் இல்லாமல் இந்த பைக் ஓட்டுறோம் அப்படின்னா கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. ரொம்பவே சேஃபாக ஓட்டுங்க. பைக் எடுத்தோடனே சிட்டிக்குள்ளே வந்து போயிட வேண்டாம். நம்ம ஒரு விரலை பைக்கில் வச்சுருந்தாலும் பைக் வந்து போக மாட்டுது நண்பா. ஸோ நான் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் மோடில் தான் வந்து பைக்கை வந்து ஓட்ட போகிறேன். எனக்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பைக் நான் ஓட்டுறதுனால எனக்கே புதுசாக இருக்குது, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நம்ம கிளச்செல்லாம் பிடிச்சிட்டு கியர்லாம் போட்டு இந்த பைக் திடீர்னு ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ரோட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு லாரி இது வருது, டக்குன்னு பிரேக் பிடிச்சோம் அப்படின்னா வண்டி ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆன உடனே திரும்ப பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிலேட்டரை வந்து இப்படி ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பழக வந்து செட் ஆயிரும். பட் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா செட் ஆகாது. கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு ஓட்டுறதுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவாக ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. கால் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுவோம் இல்லையா, ஸோ அதே தான் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் தான், என்ன ஒரு பைக் அவ்வளோதான். ஓகேங்களா, நீங்கள் ப்ராக்டிஸ் மோடில் என்ன தான் ஃபுல்லாக திருக்கினாலும் ஒரு 46, 45 இதுக்குள்ளே தான் வந்து போகும். நம்ம வந்து எந்த முறுக்குனாலும் வந்து பைக் போகாது. ஸோ இப்போ வந்து டிரைவிங் மோடில் போய்ட்டு பைக் ஓட்டி பார்க்கலாம். நம்ம டிரைவிங் மோடில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்ம ரைடிங்கில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா டிரைவிங் மோடு, அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு, ஸோ அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓப்பா செம்ம ஃபுல்லிங் வேறு லெவலாக இருக்குது. இங்கே பாருங்களேன், நான் எதிர்பார்க்கவே நண்பா இவ்வளோ ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு. சட்டு நின்று தூக்கிட்டு போச்சு ஒரு செகண்டில், வேறு லெவல் இந்த ஒரு செகண்டு. ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா 150cc இன்ஜின் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா 125 ஸ்பீடு வந்து போகும்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். நிறையா ஸ்போர்ட்ஸ் பைக் பார்த்தீங்கன்னா இப்போ 150cc வந்து வருது. டியூப்லாம் பார்த்தீங்கன்னா 125. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு இல்லையா. நம்ம வந்து ஐயோ கூட வந்து அதிங்க லாரிக்காரங்க. இதோட பவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம பார்த்தீங்களா ஒரு செகண்டு நம்ம ஃபுல்லாக திருக்கிறோம் அப்படின்னா டப்புன்னு தூக்கிட்டு போகுது வண்டி. எனக்கு டிரைவிங் மோட்லேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு ஃபீல் வருது பவரில். ஸ்போர்ட்ஸ் மோட் வச்சு பார்க்கலாம் அடுத்து ஓட்டும் போது. இப்போ வந்து நான் அப்படியே ஸ்போர்ட்ஸ் மோட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த அக்ரெசிவை வந்து ஃபீல் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஓகே, இதை வந்து ஆக்சிலேட்டரை வந்து நம்ம பிரேக் பிடிச்சோன்னா ஃபுல்லாக வந்து விட்டுறணும் போல். ஸோ ஃபுல்லாக விட்டுட்டு திருக்கினா தான் அடுத்து வந்து பைக்கை வந்து மூவ் ஆகுது. டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரோட்டு அந்த பக்கம் போயிட்டு டாப் ஸ்பீடு எவ்வளோ தான் போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஆரம்பத்தில் இந்த பைக்கை ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க நண்பா. நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், எங்கே போய் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு பைக்கு. இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 123 அந்த மாதிரி வந்து போகும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா. இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஓகே, பிரேக் பிடிச்சிட்டேன். ஓ மை காட்,
Sports mode. '81, '86. 86, 90, 93. நல்லா சிட்டிக்குள்ள தாராளமாக நீங்கள் வந்து வேறு லெவலாக ஓட்டலாம். 105. ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது. 107, 109. ஓகே, 110 போச்சு. கொஞ்சம் மெதுவாக தான் ஏறுது. ஒரு 105க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் ஏறுது. பட் வந்து ஏறாதுன்னு சொல்லலை, கொஞ்சம் மெதுவாக தான் ஏறுது. ஓகே, லெட்ஸ் கோ. 76, 82. டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் 110 வந்து போயிருக்கிறேன். நம்ம வந்து நல்லா ஃப்ரீயான ஒரு ஹைவேல வந்து க்ரூஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 125 போகும் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தாராளமாக கண்டிப்பாக வந்து போகும். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பழக்கப்படாத பைக் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து இந்த பைக்கை வந்து ஓட்டணும். ஆரம்பத்தில் நீங்கள் இந்த திரும்பும்போது தான் முக்கியமாக வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஓட்ட பழக்கமாயிரும் உங்களுக்கு. பட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,23,000 வந்து வரும். நீங்கள் வந்து ஒரு 10 மரக்கன்று வந்து நட்டிட்டு வந்து இவங்கள்ட்ட வந்து காமிச்சிருங்க, அந்த ஃபோட்டோ வந்து காமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25,000 வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakh வந்து வரும். ஸோ ஆன்ரோடு ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,20,000 ஸோ அந்த மாதிரி வந்து வரும். ஸோ ஒரு அந்த பவருக்காக அந்த பைக் வந்து வாங்கலாம். அதே மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்காக வாங்கலாம். இந்த பைக் இப்போ இருக்கிறத விட ஃப்யூச்சரில் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் இந்த பைக் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து dual LED வந்து கொடுத்துருக்காங்க. LED பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த பார்த்தீங்களா 4 LED கொடுத்துருக்காங்க, அப்படி தான் நினைக்கிறேன், 4 LED நினைக்கிறேன். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றி நண்பா. வணக்கம், ஜெய்ஹிந்த்.